கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தென்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிய நாம் மிகவும் உண்மையாக அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இந்த இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்துருவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். இதற்கு ஆங்கிலத்தில் இல்லை, கிரேக்க மொழியில் மூல பாஷையில் பார்க்கின்ற வேளையில் பேராகிலியாட்டோஸ் என்று சொல்லப்படுகிறது. பேராகிலியாட்டோஸ் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலிருந்து தான், பேராவிலிருந்து தான் பல மற்ற வார்த்தைகள் வந்திருக்குது. பேரா மெடிக்கல் மற்றும் பேரா ஃபோர்ஸு. பேரா என்று சொன்னால் நம்மோடு கூட நெருங்கி வரக்கூடியதான ஒரு காரியம், தொடர்ந்து பக்கத்திலேயே இருக்கிறது. அதுதான் பேரா என்று சொல்லக்கூடியதான நேரம். பேரா கிலியாட்டோஸ் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மோடு கூட பக்கத்திலேயே இருக்கிறார். அதுதான் இயேசு சொன்னார், உங்களோடு கூட என்றென்றும் இருக்கிற சத்திய ஆவியானவர் ஒரு தேற்றரவாளனாக உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூடயே காணப்படக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய பதிலால் என்று சொல்லலாம், இல்லாட்டா ஒரு சப்ஸ்டிடியூட் என்று சொல்லலாம். நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அவர் உங்களுக்காக உதவி செய்யக்கூடியதான ஒரு உதவியாளை போல அவர் உங்கள் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆவியானவரை நான் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே என்னை கூட இருங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க, எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள் என்று அவரிடத்தில் கேட்போம் என்று சொன்னால், அவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறார் இல்லையா, நம்மோடு கூட வருவார். அவர் நம்மை வழி நடத்துவார். நாம் எந்த இடத்துல சென்றாலும், ஒரு கடினமான ஒரு இடங்களுக்குள்ளாய் கடந்து செல்கிற வேலையில் கூட நம்மை வழி நடத்தக்கூடியவர். நான் அரசாங்கத்தில் அதிகாரியாக வேலை பார்த்த நாட்களிலே பெரிய IAS அதிகாரியுடைய அறைகளுக்கு போகும்போது ஒரு சற்று பயத்தோடு காணப்படுவேன். நடுக்கத்தோடு சொல்வேன், அவர் என்ன சொல்வாரோ, எப்படிப்பட்டவரோ என்று. அவருடைய அறையில் உள்ளே நுழைவதற்கு முன்பாக நான் ஜெபித்து விட்டு, பரிசுத்த ஆவியானவரை என்னோடு கூட இந்த பேராகிலியாட்ஸ் என்னோடு கூட வரும்படியாக நான் அவரிடத்தில் கேட்பேன். அந்த நேரத்தில் என்னுடைய அதிகாரியை சந்திக்கின்ற வேளையில் அவர் என்னோடு கூட இருந்து நான் பேச வேண்டிய வார்த்தைகள், மற்ற காரியங்களை என் வாயில் வைப்பார். அப்பொழுது அந்த அதிகாரி என்னதான் கோபமாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான மாறுபட்ட நிலையில் இருந்தாலும், அவர் என்னோடு கூட அவர் நன்றாக நடந்து கொள்வார். ஒவ்வொரு தடவையும் நான் அந்த மாதிரி எனக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள்லாம் கிடந்த நேரத்தில், ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் போகும்பொழுது ஜெபித்து விட்டு என்னுடைய அறையை விட்டு கடந்து மேலதிகாரி அறைக்கு செல்வேன். அப்பொழுது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டு எனக்கு பதிலாக அவர் பேசுவார், அவர் எனக்கு சொல்லுவார், ஆலோசனை கொடுப்பார், வழி நடத்துவார். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இருக்கிறார். இந்த பேராகிலியாட்டோஸ் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இன்று இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே அனுசரித்தோமே, அதன்படியாக மேல் வீட்டறையில் வந்து இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றும் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல பேராகிலியாட்டோஸ்க்காக ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றி எங்களை வழி நடத்தக்கூடியதான ஒரு பதிலாளாக நீங்கள் இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த பேராகிலியாட்டோஸ் உங்களோடு கூட வருவாராக.